பாண்டியன் ஸ்டோர் 2 இப்போ வர இந்த கதையில் மிகவும் அழகாக நாணயமான முறையில் இந்த பாண்டியன் ஸ்டோர் இருக்குது. அந்த உடைகள் தற்போது வீடுகளில் பயன்படுத்துகிற மாதிரி சில நாடகங்களில் பார்த்தீங்கன்னா பட்டு புடவை கட்டின்னு வர மாதிரிலாம் இருக்கும். இந்த நாடகத்தில் அசிங்கமான எந்த விதமான ஒரு செயல்பாடுகளும் இல்லை. அடுத்தவன் மனைவியை வேடிக்கை பார்க்கறது, அரைகுறை ஆடை, அது மாதிரி எதுவுமே இல்லை. பாண்டியன் சொந்த தொழில் வணிகம் செய்கிறாரு. அந்த வணிகத்தில் ஒரு நாணயம் ஒழுக்கத்தை அவர் செய்கிறாரு. அது நல்லா அருமையாக கொண்டு வந்திருக்காங்க. ஆப்போசிட்டில் தன்னுடைய மச்சான் முத்துவேலும் ஒரு ரைஸ் மில் விவசாய சார்ந்த தொழிலை செய்கிறாரு. அதுலேயும் அவர் நாணயமாக இருக்கார். அவருடைய தம்பி கொஞ்சம் ஃபைனான்ஸ் ஓடுறாங்க. அவர் தம்பி அதில் கொஞ்சம் கந்தோட்டி செய்கிற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட துரியோதனன் மாதிரி ஒரு சக்தி வேறு. ஆனால் துரியோதனன் மனைவி மாதிரி பானுமதி மாதிரி அவருடைய மனைவி. இதில் அண்ணன் தம்பி பாசம், அப்பா அம்மா பாசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கதிர் தாலி கட்டுறான்னு சொல்கிறாங்க. அதாவது தசரதன் நீ காட்டுக்கு போகணுன்னு சொல்கிற மாதிரி தலையை ஆட்டுற மாதிரி ராமர் செய்கிற மாதிரியான ஒரு இதுதான் அந்த ராஜிகிட்ட கட்டுறாரு. அவங்களும் பிற்காலத்தில் அவங்க இது பண்ணுறாங்க. தற்சமயம் அந்த ராஜியை திரும்பவும் அவங்க வீட்டுக்கு அழைக்க போகிறாங்க. அதுதான் இப்போ ஒரு முன்னெடுப்பாக வந்திருக்கு. இந்த கதையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரும்பான்மையான மக்கள் வாழ்வியலில் கலந்த மாதிரியான ஒரு இருக்கிறதுனால இந்த நாடகம் நல்லா சிறப்பாக இருக்குது. குடும்பமும் பார்க்கலாம், குழந்தைகளோடு பார்க்கலாம். இதில் அசிங்கமாக இல்லை. இயல்பாக சாதாரண ஒரு டியூஷன் போகிறது, சின்ன வருமானம் வர்றது, ஒரு உணவு டெலிவரி செய்கிறது, மளிகை முக்கியமாக உணவு தான் தேவை. அந்த வணிகம் எப்படி வருது, விலைவாசி எப்படி இருக்குது, ஒரு ஒரு கூட்டு குடும்பம் எப்படி இருக்கணும், கூட்டு குடும்பம் அதை பார்க்கும்போது இப்போ ஒரு 20 வருஷம் கூட்டு குடும்பம்லாம் உடஞ்சி போய் திரும்ப கூட்டு குடும்பத்தை கொரோனாவுக்கு பிறகு திரும்ப கூட்டு குடும்பம் மேலே ஆசை எல்லாருக்குமே வந்திருக்கு. நீங்கள் சைட்லையும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இப்போ குழந்தை வளர்க்குறதுக்கு பெரியவங்க தேவைப்படுறாங்க. முன்னை விட இப்போ தேவலாம் கூட்டு குடும்பம் இருக்குது. இருந்தாலும் ஒரு சிலர் தவறான ஒரு வாழ்க்கை வாழறாங்க. அது மற்ற நாடகத்தில் இருக்குது. இந்த நாடகம் அருமையாக குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்லாவும் இருக்குது, போர் அடிக்காமல். நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. பாண்டியனுக்கு 3 பிள்ளைங்க, 2 பொண்ணு. முத்துவேலுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியான ஒரு ஆள் அதுவும். ஆனால் உறவுகள் அதிகமாகவும் ஒரு கதை ஒரு நாளும் ஒரு டைப்பில் போகிறது. அதனால் பாண்டியன் ஸ்டோர் பார்க்கலாம். ஃபேமிலியோட குழந்தையோடு பார்க்கலாம். எல்லாருக்குமே அது ஒரு பாடமாக இருக்கும். அதனால் நீங்கள் பாண்டியன் ஸ்டோர் ரெகுலராக பாருங்கள்.